எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக்னா, இன்றைக்கி வந்து ஆடி மாதம் முதல் வெள்ளி, அதால் முதல் நாளே வந்து வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. அதால் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்து நாங்கள் பொங்கல் வைக்க வந்திருக்கோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நான், மாமியார், ஓரகத்தி, பையன், எங்கள் பெரிய நாத்தனார் வந்திருக்கோம். இப்போ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுப்பு வந்து ரெடிமேட் அடுப்பு வந்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம இப்போ இந்த அடுப்பில் தான் வைக்க போகிறோம் பொங்கல். சும்மா அதில் வச்சுருக்காங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அனல் வந்து மூஞ்சுக்கு நேராக வருது, அதனால் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல. இந்த பக்கம் செல்வி மூஞ்சி கட்டு போய் கத்தியும் அங்கேயே வச்சுக்கோ. போ, கற்பூரம் ஒன்றும் தெரியல, வெயிலில் கண்ணு தெரியாமல். அங்கே எங்கள் மாமியாரும் ஆண்டியும் வெள்ளை நசுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாதம் கொஞ்சம் வெந்த பிறகு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு சரியான வெயில். கிண்ணம் எடுத்துட்டு வந்துருக்கேன், சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியே இல்லை, எப்படி வேகும்? தண்ணி ஊத்திட்டா இருக்கு. இந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி இப்போ அலங்காரம் பண்ண போகிறாங்க. கீழே இருக்க சாமிக்கு மொபைல் ஃபோனு கடை வாங்கினோம் தான். ஆடி வெள்ளிக்கு கோயிலுக்கு பொங்கல் வைக்கலான்னு போடுங்க. பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி என் மொபைலில் வந்து கேமரா ப்ராப்ளம் இருக்குது. அதால் சரி எங்கள் ஓரகத்தி வந்து டேப் கொண்டு வந்தாங்க. சரி அதில் சார்ஜ் கம்மியாக டேப் கொண்டு சார்ஜெலாம் போட்டு டேப் வந்து கொண்டு போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டு அங்கே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீடியோ வந்து எடுத்தேன். ஸ்டார்ட் பண்ணுறதும் கொஞ்சம் பால் ஊற்றி பாத்திரம் வைக்கிற மாதிரி எடுத்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துடுச்சு. எனக்கு இதே ஒரு பழமாக போயிடுச்சு. கள்ளக்கண்ணா நாயக்கானும், நாயக்கண்ணா கள்ளக்கானுன்ற மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். அப்போ வந்து மொபைல் சரியில்லை, என்னோட மொபைலு கேமரா ரிப்பேரு, டேப் கொண்டு போனோம், அதில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துல பொங்கல் வைக்கிறதுக்கு எங்கள் ஓரகத்தியோட ஃப்ரெண்டே வந்தாங்க. சரி அவங்கக்கிட்ட வாங்கி நாங்கள் வீடியோ எடுத்தோம். அவங்க ஃபோன்லேயும் சேம் ப்ராப்ளம், அதே ப்ராப்ளம், ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அதோட நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சாமிக்கு நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சூப்பராக அலங்காரம் பண்ணி முத்துமாரியம்மனுக்கு வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் இருந்துன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணின்னு போயிட்டு நடுவில் ஸ்டக் ஆகிடுச்சு வீடியோ. சாமி கிட்ட போக சொல்ல வீடியோ வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. அலங்காரம் நல்லா பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு கண்கொள்ள காட்சியாக இருந்தது. அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காம போயிடுச்சு, எடுக்கலான்னு பார்த்தேன். பொங்கல் வச்சு கொண்டு போயிட்டு சாமிக்கு படிச்சுட்டு அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து சாமிக்கு அலங்காரம்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டாங்க, அர்ச்சனை பண்ணாங்க. படிச்சுட்டு வளையல் வாங்கிட்டு போய் வச்சுருந்தாங்க. வளையல் வந்து ஆண்டி வாங்கிட்டு வந்தாங்க. தட்டில் கூட சேர்த்து வளையல் வச்சோம். வளையல் வச்சுங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்டோம். இல்லைங்க ஆடி பெருக்கு வருது இல்லைங்களா, ஆடி போகிற வருது, அப்போ வந்து நாங்கள் வச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வளையல் கொடுத்துட்டு பொங்கல் வச்சுட்டு எல்லாருக்கும் அங்கே வந்து நாங்கள் வச்சதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தோம். அங்கே வச்சவங்களும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. அதை மாதிரி கொடுத்துட்டு நாங்களும் வாங்கிக்கிட்டு அதோட வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து சரியான வெயிலுங்க. பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். செம்ம வெயில் ஓவராக இருந்தது. சரி ஓகே சொல்லிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. ஈவினிங் வந்து இங்கே சரியான மழை. ஏன்னா எவ்வளோ வெயில் அடிக்க சொல்ல தெரியும் கண்டிப்பாக வந்து மழை பெய்யும்னு சொல்லிட்டு. அதுவும் சொல்லவே தேவையில்ல, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வேறு.
சரியான மழை. ஈவினிங் வந்து சரியான மழை. மழைக்குள்ள எங்க பசங்க வந்துருவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக சொல்லி பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துருவாங்களா, மழையில் நனைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாரும் பொங்கல் கேட்டாங்க. எல்லாம் பிரசாதம் வந்து கோயிலே கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. சும்மா வந்து லைட்டாக பசங்களுக்கு கொடுத்து, ஆல்ரெடி பசங்க வந்து எப்பவுமே கேட்க மாட்டாங்க. வீட்டில் செஞ்சால் கூட பசங்க வந்து சக்கரை பொங்கல் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி என்னவோ அதிசயமாக வந்து என் பசங்க வந்து கேட்டாங்க. சரி இன்னொரு நாளைக்கு வீட்லேயே சாமி கும்பிட சொல்ல செஞ்சு தரமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வரைக்கும் டேஸ்ட்டு கொடுத்துட்டு அதோட வந்து எடுத்து வச்சாச்சு. சரி ஓகேங்க, அதுதான் அன்றைக்கி நல்லா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சூப்பராக சாமிலாம் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஆடி வெள்ளி அங்கே நிறைய ஜனம்லாம் வருவாங்க அந்த கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்குன்னு. எப்பவுமே நானும் வருஷம் வருஷம் வைப்பேன். சரிக்கு இந்த வாட்டி வீடியோ எடுக்கலான்னு போனால் அதுக்கு வாய்ப்பு மட்டும் இல்லாமல் போயிடுச்சு. சரி ஓகே, இன்னொரு வாட்டி போசல கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை டைமில் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக சாமி ஃபோட்டோ எடுத்து நான் கண்டிப்பாக வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பாய்.